பலத்த மழை காரணமாக டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் வீட்டையும் வெள்ளம் சூழ்ந்தது. ஊழியர்கள் துணையோடு மழைநீர் சூழ்ந்த வீட்டிலிருந்து வெளியேறிய சமாஜ்வாடி எம்பி ராம்கோபால். டெல்லி வசந்த் விஹார் பகுதியில் மழையால் கட்டுமானம் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். தலைநகர் டெல்லியில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். சுரங்க பாதைகளில் குளம் போல் தேங்கிய நீரில் சிக்கிய வாகனங்கள். நீட் முறைகேடு குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடங்கின. நீட் தேர்வால் இளைஞர்களின் எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கவலை. நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கோரும் தனி தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் ஒழிப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்களுடன் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றார் நடிகர் விஜய். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Say no to temporary pleasures. Say no to drugs. நன்கு படித்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேனுக்கு ஜாமீன். 6 மாதங்களாக சிறையில் இருந்தவருக்கு ஜாமீன் வழங்கியது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம். கூடலூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட குட்டி யானை. முன்னூறு மீட்டர் தொலைவுக்கு வெள்ளத்தில் தத்தளித்த யானை பத்திரமாக மீட்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. அரையிறுதிப் போட்டியில் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.